ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுமாரோ ஃபின்எஃப்டியோட எக்ஸ்பெரி, ஃபின்எஃப்டி, நெஃப்டி அண்ட் பேங்க் நெஃப்டியில் ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்லாம் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்னிங் நம்ம லெவல்ஸ் அனுப்புற மாதிரி நேற்று வீடியோல கிளியரா சொல்லியிருந்தோம். மிட் கேப் பொறுத்த வரைக்கும் அப் சைடில் 500, டவுன் சைடில் 300 சப்போர்ட் ரேஞ்சா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சைட்வேஸ்ல ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் ட்ரேட் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் ஆகி பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். இதே மாதிரி சினாரியோ மார்னிங் நடந்துச்சு. அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ட்ரேட் கிடைச்சிருக்கும் மிட் கேப்ல. ரிமைனிங் டேஸ் பார்த்தீங்கன்னா மிட் கேப்ல ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன்ல வித் டிகேல நடந்திருக்கு. 10,300 சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1053க்கு அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,900, டவுன் சைடில் 21,900. எந்த சைடு பிரேக் ஆகுதோ ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணலான்னு போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் டவுன் சைடில் பிரேக் ஆகிட்டு எஸ்எல் அன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப் சைடில் ஒரு கன்ஃபர்மேஷனோட வந்துச்சு. அழகாக நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு ட்ரேட் எடுத்து 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் அழகாக ப்ராஃபிட் புக் பண்ணோம். ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேல எகைன் அந்த 20,890 பிரேக் ஆகும்போது ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் 2 o'clock அப்புறம் இந்த ட்ரேட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் ட்ரேட் வரதை மட்டும் கிளியரா ஆப்ஷன் பிரீமியம் பிளஸ் ஸ்பாட் ரெண்டுமே கம்பேரிசன் பண்ணி என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா 15 to 20 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் ஈஸியா டெய்லியுமே கேட்ச் பண்ண முடியும். டுமாரோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எஃப்ஐஐ டேட்டா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிடலாம். எஃப்ஐஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,051 கோடி கேஷ் மார்க்கெட்ல செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 2,260 கோடி கேஷ் மார்க்கெட்ல பையிங்ல இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். ஃபின்எஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20,800ல கால் ரேட் ஹெவியா இருக்கு. 20,700ல ஓரளவுக்கு கால் ரேட் இருக்கு. 20,600ல பாத்தீங்கன்னா கால் ரைட் புட் ரைட் ஈவனா இருக்கு. அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாடல் இருக்குன்னு அர்த்தம். மீதி இருக்க எல்லா புட் ரைட்லயுமே ஈவனா புட் ரைட் இருக்கு. சாரி, ஈவனிங் இருக்க எல்லா ஸ்ட்ரைக்லயுமே ஈவனா புட் ரைட் இருக்கு. ஃபின்எஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. அப் சைடில் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஆன லெவல் வந்து 20,700. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20,822. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20,900 to 950. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 21,065. அது வந்து இப்போ ப்ரீவியஸாக அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஹை கிரியேட் ஆனது. இப்போ சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இமீடியட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 20,550. நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 20,480. ஃபைனல் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 20,345. இதில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சாரி ஃபின்எஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் இருக்கு. எக்ஸாக்டா இந்த ட்ரெண்ட் லைன்ல ரிஜெக்ட் ஆகுது. இந்த டவுன் சைடில் வர ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுக்குது. இப்போ நிஃப்டி ஃபின்எஃப்டி பொறுத்த வரைக்கும் 20,700 இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். மார்னிங் நாளைக்கு ஃபிளாட்டோ ஸ்லைட் கேப் அப்போ வந்தா இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ். நம்மளுக்கு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரணும். அந்த கேண்டில் அப்படியே போய் கன்சிடர் பண்ணக்கூடாது. பிரேக் அவுட் ஆகிட்டு இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் 20,700 இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ப்ரீவியஸ் இது சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம இங்கே என்ட்ரி எடுத்து ஒரு மினிமமாக ஸ்டாப் லாஸ் போட்டோம். அழகாக ஃபர்ஸ்ட் டார்கெட் 20,820, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 20,900 வரைக்கும் அழகாக நிஃப்டியில் கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்ல இன்னைக்கு வந்த பாட்டம்ல இருந்து டாப் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த 20,550 லெவல் வரைக்குமே 550 540 லெவல் வரைக்குமே இது வந்து பையிங் ஜோன். இன்கேஸ் இந்த இடத்துல இங்கே கன்சால்டேஷன் ஆகி இங்கே டபுள் பாட்டமோ இல்லை இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் புல்லிஷ்னஸ் சினாரியோ தெரிஞ்சிச்சுன்னா அழகாக ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்தால் 20,700 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 20,524 பிலோ கேண்டில் பிரேக் டவுன் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு மினிமமாக ஸ்டாப் லாஸ் 580 வரைக்கும் போட்டு அழகாக புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் அழகாக ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன் ட்ரேட் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இன்கேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே சப்ஸ்டெயின் ஆகல, எந்த இடத்துல லெவலுக்கு மேலே சப்ஸ்டெயின் ஆகலையோ அந்த லெவலில் இருக்கும்போது மினிமம் ஸ்டாப் லாஸ் போட்டு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 20,700 வரைக்கும் இங்கே ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன், கேண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன், ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடச்சி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேடில் ட்ரேட் பண்ணலாம். ஜஸ்ட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகும், அங்கேருந்து இவ்வளோ தூரம் போகும் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் மோர் வால்டிலிட்டியாக இருக்குது, ஈஸியாக உங்களோட ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆகும். இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி எந்த இடத்துல வந்தால் சப்போர்ட் எடுக்கும், எந்த இடத்துல வந்தால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுக்கும்னு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா FinNiftyல நாளைக்கு ஒரு நல்ல ட்ரேட் ஆப்ஷன் பையிங்கில் பண்ணலாம். நெக்ஸ்ட் நிஃப்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 47,000ல ஹெவி கால் ரேட் இருக்கு, 46,500ல ஸ்டேடல் இருக்கு, புட் ரேட் பார்த்தீங்கன்னா 46,000ல இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் பேட்டர்ன் தான். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற இடம் 46,750. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 47,000. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 47,234. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 47,400 to 500. சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 46,490 மைனர் சப்போர்ட். அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 46,300. அது பிரேக் ஆச்சுன்னா 46,000 வரைக்கும் இந்த சப்போர்ட் இன்னைக்கு வந்து லோ வரைக்கும் சப்போர்ட்ல ஆக்ட் ஆகும். இப்போது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலராக நீங்கள் பேங்க் நிஃப்டியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து கரெக்டாக ட்ரேட் எடுத்தால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆப்ஷன் ப்ரீமியம் செக் பண்ணி பாருங்கள். பேங்க் நிஃப்டி ஒரே கேண்டிலில் 150 பாயிண்ட் போகுது, அதே கேண்டிலில் 150 பாயிண்ட் ரிவர்ஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 46,300 கால் நினைக்கிறேன் இன்னைக்கு. அவ்வளோ மார்க்கெட் வால்டிலிட்டியாக இருக்குது. இப்போது பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 46,750 46,750க்கு மேலே பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணணும். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் இப்போ பார்த்தா இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது, மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போது இமிடியேட்டாக பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்கே வர ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ட் ஆகும். அதனால் வெயிட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ட் ஆக வச்சுட்டு எகைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல எகைன் பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் மினிமமாக இருக்கும். டார்கெட் வந்து 46,900 46,700 வரைக்கும் நீங்கள் கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகும்போது ஒரு வைலண்ட் மூவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் பிரேக் ஆகிட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா அழகாக ஒரு மொமெண்டம்மை கால் ஆப்ஷன் சைடு அழகாக ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 46,300 வரைக்கும் இந்த லெவல் வந்து இந்த இடத்துல இந்த ஜோனில் இருக்கும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஜோனில் இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் எஸ்எல்என்டிங் தான் நடக்கும். வெயிட் பண்ணிவிட்டு 46,300 பிலோ ஏதாவது பேட்டர்னில் ஃபார்மேஷன் ஆகி 46,300 பிலோ ஃபோக்கஸ் ஆச்சுன்னா அழகாக ஒரு 200 பாயிண்ட்ஸ் இமிடியேட்டாக ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அங்கே நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷன் ட்ரேட் சொல்லிட்டேன், புட் ஆப்ஷன் ட்ரேட் சொல்லிட்டேன். இன்கேஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு 47,000 ரவுண்ட் நம்பரில் ஹையஸ்ட் கால் ரேட் இருக்கனால அந்த இடத்துல இங்கே ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அங்கே நம்ம ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் புட் ஆப்ஷன் ட்ரேட் இது வரைக்கும் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். பாட்டம் டு டாப் ஃபிப்னாசி ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபிப்னாசி ட்ராவில் பாருங்கள், நான் சொன்னமா 46,300 to 280 இந்த லெவல் வரைக்குமே சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் பிரேக் ஆகலாம். அதனால் இந்த லெவலுக்கு கீழே 46,300 இந்த லெவலுக்கு கீழே ஒரு பேட்டர்ன் கன்ஃபர்மேஷனோட பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் அழகாக ஒரு புட் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணலாம். சில பேர் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போதே புட்டு கால் எடுப்பீங்க, சைட்வேஸில் எந்த சைடு போகிறதுனே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால தான் இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே போகும்போது அழகாக பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் வரும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா ஈஸியாக வித்தின் 5 to 10 மினிட்ஸில் ட்ரேடை முடிச்சிடலாம். இப்போ நெஃப்டி பார்க்கலாம். நெஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிடலாம். நெஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,200ல் கால் ரேட் ஹெவியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கால் ரேட்டிங் இருக்குன்னா 22,500ல் இருக்குது. புட் ரேட் பார்த்தீங்கன்னா 22,000ல் புட் ரேட் இருக்குது.
டவுன் சைடில் அதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு இருக்க புட் ரேட் பார்த்தீங்கன்னா 21,800 இருக்கு. கால் ரேட் அதிகமாக இருக்கு, புட் ரேட் வந்து நெஃப்டியில் ஓரளவு கம்மியாக இருக்கு. இப்போ நெஃப்டி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பொசிஷனல் ட்ரேட் சொல்லுங்கன்னு நீங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நிஃப்டி இந்த பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணிட்டு இது ஹைலேருந்து இங்கே லோ வரைக்கும் மார்க் பண்ணிட்டு இந்த கேண்டிலில் நிஃப்டி ஒன்றும் 50%க்கு மேலே ஃபஸ்ட்டு க்ளோசிங்கே வைக்கல. ஒன்ஸ் 22,200க்கு மேலே க்ளோசிங் வச்சுட்டு 300க்கு மேலே போச்சு அப்படின்னா எகைன் இந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி எகைன் ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து பொசிஷனல் ட்ரேட். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேரிஸில் இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ண முடியும். இப்படி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல பொசிஷனலாக இப்படி கன்சால்டேஷன் ஆகிட்டு எகைன் பிரேக் டவுன் ஆகிட்டு 21,800 21,600 வரைக்கும் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து பொசிஷனல் ட்ரேடுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இன்ட்ராடே பார்க்கலாம். இன்ட்ராடேல நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 22,130. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,180. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்க இடம் 22,220. இது வரைக்கும் போகிறதுக்கான நிஃப்டி அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ். டவுன் சைடில் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22,000 ரவுண்ட் நம்பர். அது பிரேக் ஆச்சுன்னா 21,900. அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா 21,835. லாஸ்ட் சப்போர்ட்டாக 21,681. இப்போ நெஃப்டியில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா பேட்டர்ன் கன்ஃபர்மேஷனில் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 minutes டைம் ஃப்ரேம். 3 minutes டைம் ஃப்ரேமில் இப்படி ஒரு சேனல் பேட்டர்ன் மேலேருந்து ட்ரெண்ட் லைன் வருது, இங்கே ப்ரீவியஸாக இங்கே சப்போர்ட் எடுக்குது. நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனுங்கிறது எப்படி கன்சிடர் பண்ணுறது அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் இதை வந்து பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணிவிட்டு இதை ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து எகைன் இப்படி பிரேக் ஆகணும். இதுதான் நம்ம புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கணும். ஆக்சுவலாக எல்லாமே புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்தோம், நம்மளும் அதான் எடுத்தோம். பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இமீடியட்டாக இந்த கேண்டிலில் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ட்ரேட் எப்படி பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்குறோம். இந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிருக்கும். எப்போதுமே ரீட்ரேஸ்மெண்ட்டில் மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் இருக்க கேண்டில் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா எகைன் மார்க்கெட்டில் இந்த கேண்டிலுக்கு மேலே ஐ கிரியேட் பண்ணிருந்துச்சு அப்படின்னா ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். இந்த கேண்டிலோட லோ ஸ்டாப் லாஸாக போடுறோம். அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆப்ஷன் ப்ரீமியமில் எடுத்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஆப்ஷன் ப்ரீமியமில் பாருங்கள். இதுதான் நம்ம பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த கேண்டில் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு கால் ஆப்ஷன் சைடு. இந்த இடம் கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதனால தான் நம்ம 1115க்கு மேலே என்ட்ரி எடுத்தோம். 1:2 ரிஸ்க் ரிவார்டில் டே ஆகி 140 வரைக்கும் டார்கெட் க்ளோஸ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 20 to 25 பாயிண்ட்ஸ். எகைன் அதோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன 22,090 ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 160 வரைக்கும் டார்கெட் ஒர்க் பண்ணிடலாம். இதுதான் கண்டினியூஸாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் போகுதுங்கிறதும். இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த கேண்டில் க்ரீனில் வரும்போதே வெயிட் பண்ணி இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இங்கே 115 மேலே என்ட்ரி எடுத்தால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் 100 தான். 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், 25 பாயிண்ட்ஸ் டார்கெட். ட்ரையல் பண்ணுறவங்க இந்த 140 கிராஸ் ஆகும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்து 120க்கு கீழே வச்சுக்க வேண்டியதான். வச்சு அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15 minutes டைம் ஃப்ரேமில் பாட்டம் டு டாப் கன்சிடர் பண்ணிங்கன்னா நான் சொன்ன அந்த 22,000 0.168 லெவல் வரும். அந்த லெவல் வரைக்குமே நிஃப்டிக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கும்போது ட்ரேட்லாம் பண்ண வேணாம். இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கும். இப்படி ட்ரேட்லாம் பண்ண வேணாம். எய்தர் இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரும்போது புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிங்கன்னா 21,920 வரைக்கும் அழகாக ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. 21,900 வந்து மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒன்ஸ் இந்த 21,900 பிரேக் ஆச்சுன்னா அடுத்த 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக ஃபாலோ ஆயிரும். இது எந்த டைமில் நடக்கும்னு சொல்ல முடியாது. இந்த 21,900 பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திங்கன்னா அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ஃபோக்கஸ் பண்ணலாம். கால் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,120 இந்த இடத்துல இப்போது ரிஜெக்ஷனாக ஆட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் நாளைக்கு எகைன் இந்த லெவலுக்கு மேலே சப்ஸ்டெயின் பண்ணிவிட்டு ஒரு ஹை கிரியேட் பண்ணிவிட்டு எகைன் இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். ஒரு கேண்டில் க்ரீன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரும்போது என்ட்ரி எடுப்போம். இதுதான் நம்ம என்ட்ரியாக இருக்கும். இது ஸ்டாப் லாஸாக இருக்கும். அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் 22,180 to 200 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22,200 டு 220ல கண்டிப்பாக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஏன்னா ப்ரீவியஸில் இந்த இடத்துல தான் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. அந்த இடத்துல தான் பிரேக் அவுட், திருப்பியும் பிரேக் அவுட் ஆனதுக்கு அந்த இடத்துல தான் சப்போர்ட்டு, திருப்பி அந்த இடத்துல இருந்து கண்டினியூஸாக டெசசிவான ஃபால். இப்போ இந்த ரேஞ்சுக்கு வரும்போது கண்டிப்பாக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அப்போ நம்ம என்ட்ரி பண்ணுறதா இருந்தால் இங்கே நம்ம ட்ரேட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இந்த லெவல் வரைக்கும் நம்ம என்ட்ரி வச்சு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் 22,200 நம்ம அந்த ட்ரேட் மிஸ் பண்ணி 22,200 வந்துச்சுன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் வருதான்னு பாருங்க, ரிஜெக்ஷன் வருதான்னு பாருங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய இதுக்கு ரிஜெக்ஷன் வரும்போது அழகா ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் இந்த இடத்துல வரும்போது ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் ட்ரேடும் ஒரு மொமெண்டம் கிடைக்கும், புட் ஆப்ஷன் ட்ரேட்லையும் ஒரு மொமெண்டம் கிடைக்கும். நெக்ஸ்ட் நெஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷனில் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி வந்து மார்ச் 12 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு டெசசிவான ஒரு ஃபாலுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எகைன் அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. எகைன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். எந்த டைம் வேணால் டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நெட்டில் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி அப்சைட்லேருந்து ஃபால் ஆகி வந்து இந்த மாதிரி ஹை லோ அப்படியே கிரியேட் கம்மியாகிட்டே வரும்போது இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பொசிஷனல் ட்ரேடாக இருக்கவங்க இந்த மாதிரி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷனை ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.